Bonjour à tous. இன்றைக்கு இந்த வீடியோவில் வந்து நீங்கள் பார்க்க போகிறது வந்து la forme négative, அதாவது எதிர்மறை வசனம் வந்து எவ்வாறு அமைக்கிறதுன்று தான் பார்க்க போகிறோம். உங்களுக்கு ஏற்கனவே verb avoir être வந்து conjugation தெரியும், நார்மல் வசனம் எப்படி அமைக்கிறதுன்னு தெரியும். இதில் வந்து எப்படி நெகட்டிவ் வசனம் அமைக்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முதல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதாக்கள் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதில் வந்து verb être conjugation வந்து உங்களுக்கு ஏற்கனவே தெரியும், இருந்தாலும் இதில் ஒருக்கா திருப்பி பார்க்கலாம். Je suis, tu es, il est, elle est, nous sommes, vous êtes, ils ont, elles ont. நார்மலாக எதிர்மறை வசனம் அமைக்கிறதுக்கு நுப்பா என்ற சின்ன இரு சொற்கள் வந்து யூஸ் பண்ணி எதிர்மறை வசனம் சிம்பிளாக அமைக்கலாம். இதை விட வந்து வேறு சொற்களும் இருக்குது, ஆனால் அது நீங்கள் வந்து வேறு வெப் கொஞ்சம் கூட படித்த பிறகு அதோட சேர்த்து பார்ப்போம். இன்றைக்கு நாங்கள் வெப் அவ்வாறு எத்தனை மட்டும் பார்க்க போகிறதால இதை மட்டும் வந்து இன்றைக்கு வச்சு எதிர்மறை வசனம் அமைப்போம். அடுத்தது வந்து இதில் என் அப்போஸ்ட்ரோஃப் போட்டிருக்கிறேன். அது ஏனெண்டா ரெண்டு ஒயல் பக்கத்தில் வரைக்குள்ளே சேர்ந்து வராது, அதால் வந்து எண்ணுக்கு பக்கத்தில் இருக்கிற எடுத்துட்டு என் அப்போஸ்ட்ரோஃப் போட்டிருக்கிறேன். அது எப்படி என்று உதாரணம் மூலம் சொல்கிறேன். அடுத்தது இந்த நெப்பான்றது வந்து என்னென்று வசனத்தில் யூஸ் பண்ணுவோம்டா என் வந்து வெர்புக்கு முதலும் PAS பா வந்து வெர்புக்கு பிறகும் யூஸ் பண்ணுவோம். அதுக்கு முதல் இதை கான்ஜுகேஷனை நெகட்டிவில் பார்த்துட்டு என்னென்று வசனத்தில் உதாரணங்கள் மூலம் பார்க்கலாம். வெர்ப் எட்ரோட எதிர்மறை கான்ஜுகேஷன் எப்படி இருக்குன்னு பாருங்க. Je ne suis pas, tu n'es pas, il n'est pas, elle n'est pas, nous ne sommes pas, vous n'êtes pas, ils ne sont pas, elles ne sont pas. இதில் பார்த்தீங்கன்னா je n'ai pas, voyelle, ES verb இவ்வளோ வாங்குது voyelle, அதால் நூக்கு பக்கத்தில் இருக்கிற எடுத்துட்டு அப்போஸ்ட்ரோஃப் போடுவோம். அதே மாதிரி vous n'êtes pas voyelle வருது, அதால் வந்து நாங்கள் எடுத்துட்டு அப்போஸ்ட்ரோஃப் போடுவோம். உதாரணம், இல்லை கல்மண்டா அவர் ஒரு அமைதியானவர் என்ற அர்த்தம். இல்லைப்பா கல்மண்டா அவர் அமைதியானவர் அல்ல. அடுத்ததாக வந்து இல்லை எஜுஜியோண்டா மாணவர், இல்லை எஜுஜியோண்டா அவன் ஒரு மாணவர் என்ற அர்த்தம். இல்லைப்பா எஜுஜியோண்டா அவர் ஒரு மாணவர் அல்ல. அடுத்ததாக வந்து எல்லே ஃப்ரான்சைஸ் என்றா அவ ஒரு ஃப்ரெஞ்சுக்காரி என்று அர்த்தம். இல்லைப்பா ஃப்ரான்சைஸ் என்றா அவ ஒரு ஃப்ரெஞ்சுக்காரி அல்ல. அடுத்ததாக வந்து இதில் பார்த்தீங்கன்னா வேறு வெப்பை வச்சு ரெண்டு வசனம் அமைச்சுக்கிறோம். உதாரணம் பாருங்க. Je ne comprends pas என்றா எனக்கு விளங்கலை என்று அர்த்தம். இப்போ ஒரு ஆள் சொல்கிறது உங்களுக்கு விளங்கலாட்டிக்கு je ne comprends pasன்னு சொல்லலாம். அடுத்தது வந்து எழுதைக்கில் இதில் பார்த்தீங்கன்னா என்ன போட்டு je ne comprends pasன்னு எழுதுவோம். அதை பேச்சு வழக்கில் கதை கேட்க என்ன எடுத்துட்டு je comprends pasன்னு சொல்லுவோம். அடுத்ததாக வந்து Je ne parle pas français என்றா எனக்கு ஃப்ரெஞ்சு தெரியாது, நான் ஃப்ரெஞ்சு கதைக்க மாட்டேன் என்று சொல்கிறது. அதே வந்து எழுத்து வழக்கில் என்ன போட்டு எழுதுவோம். பேச்சு வழக்கில் சொன்னால் அந்த எடுத்துட்டு je parle pas français என்று சொல்லுவோம். je parle pas français என்றா எனக்கு ஃப்ரெஞ்சு தெரியாது, நான் ஃப்ரெஞ்சு கதைக்க மாட்டேன் என்று அர்த்தம். அடுத்ததாக வந்து பார்க்க போகிறது verb avoir, அதோட கான்ஜுகேஷனை பார்ப்போம். j'ai, tu as, il a, elle a, nous avons, vous avez, ils ont, elles ont. Verb avoir de négative conjugation பார்ப்போம். Je n'ai pas, tu n'as pas, il n'a pas, elle n'a pas, nous n'avons pas, vous n'avez pas, ils n'ont pas, elles n'ont pas. இதுலேயும் பார்த்தீங்கன்னா தெரியும், உதாரணத்துக்கு கொண்டு போட்டுக்கிறேன். நூக்கு பக்கத்தில் வெர்ப் வந்து ஆவிலையும் துவங்குது, ரெண்டும் பொய்யல், அதால் எடுத்துட்டு என் அப்போஸ்ட்ரோஃப் போட்டிருக்கிறோம். உதாரணம் பார்ப்போம். j'ai un livre புத்தகம். j'ai un livre என்னோட ஒரு புத்தகம் இருக்குன்ற அர்த்தம். je n'ai pas de livre என்னோட புத்தகம் இல்லை என்று அர்த்தம். இதில் வந்து ஆவுக்கு பதிலாக ஆவுக்கு பதிலாக போடுவோம். verb avoir வந்து
ஆர்டிக் இன்டெஃபினி வரைக்கும் இந்த ஆர்டிக் இன்டெஃபினி வரைக்கும் வந்து நாங்கள் அதை எடுத்துட்டு எதிர்மறை வசனம் அமைக்கைக்குள்ள இது வந்து போடணும். அடுத்தது வந்து நான் உங்களுக்கு முதல்ல சொன்ன மாதிரி je n'ai pas du livre வந்து எழுத்து வழக்கில் அப்போஸ்ட்ரோஃப் போட்டுக்கிறோம்னு போடுவோம். அதே பேச்சு வழக்கில் அதை எடுத்துட்டு j'ai pas du livre என்றா என்னடா புத்தாமில்லேண்டு பேச்சு வழக்கில் இன்னும் எடுத்துட்டு சொல்லுவோம். அடுத்ததாக வந்து j'ai 25 ans என்றா எனக்கு 25 வயசுண்டு அர்த்தம். அதே எதிர்மறை வசனம் அமைக்கைக்குள்ள je n'ai pas 25 ans வரும். பேச்சு வழக்கில் சொல்லிக்க என்ன எடுத்துட்டு j'ai pas 25 ans சொல்லுவோம். இதில் வந்து இது வராது, ஏனெண்டா இதில் வந்து ஆர்டிகிள் இல்லை, இது வராது. அடுத்தது வந்து j'ai un chat, ஷாண்டா பூனை, j'ai un chatண்டா என்னட்ட ஒரு பூனை இருக்குன்னு அர்த்தம். அதே எதிர்மறை வசனம் அமைக்கைக்குள்ள je n'ai pas de chat, je n'ai pas de chat வரும். இதில் வந்து verb avoir வந்து வருகிறது, indéfini வருகிறது. அதால் என்ற ஆர்டிகிளுக்கு பதிலாக de என்று எதிர்மறை வசனத்தில் போடணும். je n'ai pas de chat. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் என்று நம்புகிறேன். இதில் ஏதாச்சும் கேள்விகள் இருந்தாலோ அல்லாட்டிக்கு வேறு எக்ஸசைஸ் செய்ய விரும்பினாலோ கமெண்ட் மூலம் தெரியப்படுத்துங்க. அடுத்த வீடியோவில் இதில் ஒரு எக்ஸசைஸ் செய்து உங்களுக்கு எவ்வளோ விளங்கி இருக்குன்னு நீங்களே டெஸ்ட் பண்ணி கொள்ளலாம். வழமை போல் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.